ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வழக்கம் போல் கடையில் உட்காந்துருக்கேன். ஸோ அஸ் யூஷுவல் வழக்கம் போல் சேனல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சில சேனல்ஸில் வந்து திருப்பி வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பண்ணதில் வந்து அந்த அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போ எம்டி சார் வெளியே வருவார், எப்போ போடுவாருன்றது தெரியல. கண்டிப்பாக ஆப் இல்லாத ஒரு பிரச்சனையாக கொண்டு வரக்கூடாது இல்லையா? அதனால் ஆப்பை எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பித்தவரை கூட இனிமேல் யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஆப் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்குமே ஆப் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீ பார்க்குறியான்னு கேட்டால் நான் பார்க்குறேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ தான் ரூ. 69 வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்னும் எப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கான நம்பிக்கை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் அடுத்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து ஆப் இருக்குது, ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் நம்மளுக்கு ஒரு முழு நம்பிக்கை. கண்டிப்பாக இதே நம்பிக்கையில் நம்பிக்கிட்டே இருப்போம். எம்டி சார் வருவார் அப்படின்னு நம்புகிறேன். நமக்கான நம்பிக்கை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் அடுத்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து ஆப் இருக்குது, ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் நம்மளுக்கு ஒரு முழு நம்பிக்கை. கண்டிப்பாக இதே சீக்கிரம் எம்டி சார் பெயில் கிடச்சி வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு வந்துட்டாருன்னா நம்ம அமௌண்ட்டு நம்மளை விட்டு போகாது அப்படின்ற மேற்கொண்டு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன், நான்லாம் இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு சிரமமாக இருக்குது. ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த பிள்ளையை தூக்கிட்டு கடைக்கு வரக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி 4 மாதம் தான் ஆகுது. நான் 3 மாதத்துல இங்கே வந்துட்டேன். பத்தாக்குறைக்கு நம்ம காலைல 5 மணிக்கெலாம் எந்திரிக்க மாதிரி சுச்சுவேஷன். என்னால் 5 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியலை. உண்மையை சொல்லப்போனால் நம்ம காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் கிளப்பணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், பாப்பாவுக்கு ரெடி பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடெலாம் பேக் பண்ணி வைக்கணும். அவங்க கொண்டு வந்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா 8 மணிக்குள்ளே விடுற மாதிரி இருக்கும். பறந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் நடந்து போய்க்கிறேன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போய்க்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் பாப்பா தூக்கிட்டு நடந்து வரது அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அப்பா தூக்கிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பேக் போனில் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்காகவும் யாரோ எலும்பு உடச்சி விட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அப்படி வலி எடுக்கும். அதோடு வந்து கதவை திறக்கணும், சட்டரை யாராவது திறந்து விடுவாங்களான்னு ரோட்டில் எதிர்பார்த்துட்டே நிற்பேன் நான். சீரியஸாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கெலாம் ஒரு எண்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வந்து ஏன் அப்படின்னா இதை விட இன்னும் மோசமான நிலமையில நிறையா பேர் இருப்பீங்க. என்னோடய நிலமை வந்து இன்னும் இதை விட மோசமாக போயிடக்கூடாது அப்படின்னா, ஆனால் இருந்தாலும் நான் தைரியமாக இருக்கேன், கான்ஃபிடென்ஸோடு தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பணம் ஒரு பக்கம் வரல அப்படின்னு தெரிஞ்சாலுமேவும், அதாவது இன்னும் வரல, எனக்கு கைக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சாலுமேவும் நான் என் முயற்சியை விட மாட்டேன். அதாவது இதை வந்து என்னோடய கடையில் உட்காந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரன் பண்ணி நான் அந்த கடன் அடைச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு அடைச்சி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பேச்சாவது குறையுமே, அதுக்காக தான் இந்த அளவுக்கு பாடுபடுறது. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து எப்பயாவது ஒரு எண்டு வரும்னு நினைக்கிறேன், வரணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஃபீல்னால் நான் தான் கஷ்டப்படுறேன்னா என்னோடய பிள்ளைங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அதாவது நம்ம தான் இது பண்ணோம், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா எதுவுமே அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியலன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாட்டர்டே சண்டே தான். ஏன்னா காலைல கடைக்கு வந்துட்டோம்னா நைட்டு 10 மணிக்கு தான் போகும். திருப்பி நான் குழந்தைங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போனோம் 4 மணிக்கு போனால் மறுபடியும் அதே 1 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். அவங்களாவேவும் வீட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அப்பத்தா வீட்டுக்கு. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் நம்ம இங்கே யோசிச்சுட்டே இருக்கணும், கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கணும். அவங்க அப்பத்தாமே வேலைக்கு போய்ட்டு 5 மணிக்கு தான் வருவாங்க. இருந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுலேயும் நான் எப்படினாலும் முட்டி மோதினாலும் நான் வந்து அந்த 1,00,000 பெரட்டினான்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசு எப்போ வரும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இருந்தாலும் அந்த கடன் வந்து அடைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கேன். அதனால் காலைல 10 மணிக்கு 9 மணிக்கு வந்தாலுமேவும் நைட்டு 10 மணிக்கு 8:30க்கு 8:45க்கு முடிஞ்ச அளவுக்கு போக பார்ப்போம். இல்லையா 9:30 10 மணிக்குள்ளே போயிடுவோம் எப்போனாலுமேவும். சரி, என்னை பொறுத்தவரைக்கும் எதையுமே நம்பிக்கையோடு செய்வேன். முடியலாட்டி கூட அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டே தான் இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து
ஸ்கூலை பொறுத்த மட்டும் ஒரு கிளாஸ்க்கு வந்து அதாவது 1 ஹவர் கிளாஸ் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் தான் கவனிப்பாங்க. அதுக்கு மேலே கவனிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி தான் வீட்லேயும் ஒரு 1 ஹவர் ஸ்டடி பண்ண வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு கொண்டு போகணும் கிளாஸை பொறுத்த மட்டும். இல்லையா வேறு வந்து அவங்களுக்கு இதுன்னு இல்லை, அந்த கிளாஸில் மேற்கொண்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆர்வமாக கற்றுக்குருவாங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.